ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு அந்த எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஓஎஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும், அது ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போவோம். ஸோ அது பிஃபோர் தட் வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, ஆத்தென்டிகேஷன் என்ன, சாம் டேட்டாபேஸ்னா என்ன, ஒர்க் குரூப் டொமைன் மாடல்னா என்ன, என்டிடிஎஸ் டேட்டாபேஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வேண்டாம், பேசிக்காக தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் என்னன்றதை ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஆத்தென்டிகேஷன் இந்த சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆத்தென்டிகேஷன்னா என்னென்னா எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே செக்யூரிட்டி இருப்பார் இல்லைங்களா, நீங்கள் யாருன்னு கேட்பார்ல, யாருன்னு கேட்டு நீங்கள் உங்களோட வேலிடான ஐடி எடுத்து காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அக்சஸ் பண்ணி உள்ளர போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பை த சேம் வே ஆத்தென்டிகேஷன் என்ன பண்ணுவோம், ஓஎஸ் வந்துட்டு யூசர் நேம் யார் நீங்கன்னு கேட்கும். அப்போ யூசர் நேம் கொடுப்பாரு, பாஸ்வேர்டும் கொடுப்பாரு. இப்போ ரெண்டுமே மேட்சிங் ஆயிருக்கு அப்படின்னா ஆத்தரைஸ் ஆயிடுறாரு. ஸோ ஆத்தரைஸ்டு வந்துட்டு ஆனவுடனே அவர் வந்துட்டு எந்த ரிசோர்ஸ் வந்தாலும் அந்த சிஸ்டம் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆத்தென்டிகேஷன் இஸ் த ப்ராசஸ். ஒரு டெம்பரரியான ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் ஆத்தென்டிகேஷனோட போர்ட். ஸோ ஆத்தரைசேஷனாக ஆஃப்டர் லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் என்ன கொடுத்தது கரெக்டாக வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்றது தான், வெரிஃபை ஆனால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாம் டேட்டாபேஸ். ஸோ இது எங்கே இருக்கும், இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்துலாமா? ஓகே. சரி. ஸோ இதுதான் யூசர் நேம். இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன். இப்போ நான் யூசர் நேம் ஷோ ஆகுதுங்களா, என்சி என்ற யூசர் நேம். ஸோ இந்த யூசர் பாஸ்வேர்டு டைப் பண்ணால், என்டர் பண்ணால் பேக்ரவுண்டில் செக் ஆகிட்டு போகிறேன். அதுதான் ஆத்தரைஸ்டு பண்ணுறாரு. அந்த ஓஎஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் கரெக்டு. ஸோ இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு இது எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சாம் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். அந்த சாம் டேட்டாபேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா விண்டோஸில் system32 ஃபோல்டரில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாருங்க. விண்டோஸ் system32 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த கான்ஃபிகில் சாம்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு உங்களால் வியூ பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக ஹேஷிங்கில் இருக்கும். ஸோ உங்களால் இதில் எதுவுமே மாடிஃபிகேஷனோ டெலிஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு விட்டுருங்க, இது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் திங், ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் குரூப் அண்ட் டொமைன் மாடல். சரிங்களா. ஒர்க் குரூப்னால் என்னென்னா, ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னா தட் ஆர் ஒரு நெட்ஒர்க்கில் ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஒரு 5 to 10 மெம்பர்ஸ்குள்ளே ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கில் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோன்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஓல்டு மாடலுங்க. ஸோ இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் நம்ம அந்த இதுக்கு உள்ளே போகணும், ஆக்டிவ் டைரக்டரி ஏன் எடுக்கணும்னா இது தெரிஞ்சதான். ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்கும்னு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு 4 யூசர்ஸ் இருக்காங்க அண்டு ஒரு 4 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ பின்ற யூசர் வந்துட்டு லீவ் போட்டுட்டாரு, ஏவோட சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ ஏ வந்துட்டு பியோட சிஸ்டமில் லாகின் பண்ணோம்னா லாகின் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல யூசர் ஐடி க்ரியேட் பண்ணலை. ஸோ அப்போ யூசர் ஐடி இந்த இடத்துல ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த யூசர் அதே மாதிரி சி கம்ப்யூட்டரில் வந்து பண்ணணும்னாலும் இங்கே வந்து இங்கே ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் இந்த காம்ப்ளிகேஷன், அப்போ ஒவ்வொரு சிஸ்டம்லையும் 4 யூசர் க்ரியேட் பண்ணணும். ஏபிசிடின்னு க்ரியேட் பண்ணியிருந்தா தான் ஒரு யூசர் எந்த சிஸ்டத்தில் வந்தாலும் ஏ என்ற யூசர் வந்துட்டு பிலேயோ சிலேயோ டிலேயோ யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாத்தியமாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 15 10 மெம்பர்ஸ்னால் ஈஸி, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம்.
ஒரு 100 மெம்பர்ஸ்னால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டொமைன் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த டொமைன் கான்செப்ட் என்னென்னா, ஒரு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ஒரு சிங்கிள் ஃபைலில் ஷேர் ஆகும், ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அந்த சிங்கிள் ஃபைல் சர்வர், அதாவது டொமைன் கண்ட்ரோலரில் இருக்கும். இந்த டொமைன் கண்ட்ரோலர் என்னன்னா, இந்த சர்வீஸை எனேபிள் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு ஏடின்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். இந்த சர்வீஸ் வச்சு தான் இது எல்லாமே ரன் ஆகும். ஸோ இந்த ஃபைல் என்னென்ன எங்கே இருக்குன்னா, விண்டோஸில் என்டிடிஎஸ், அந்த ஃபோல்டருக்குள்ளே ntds.dat, இந்த ஃபைலில் தான் எல்லா யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான சர்வீஸ் தான் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிளாக நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு எலாபரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் எப்படி ரன் பண்ணுறாங்கன்றத வந்து ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சர்வர். ஸோ பிஃபோர் தட் நம்ம இதை போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து பேசிக்காக ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கணும். IPv4. ஸோ எனக்கு புரியுன்றதுக்காக ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்ன கொடுக்கலாம், இப்போ 172 பதிலாக 192 கொடுக்கலாம், 168 10 ஓகேங்களா? அது இந்த என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்குறோமோ அதுதான் ப்ராப்பர்டி டிஎன்எஸ் சர்வராகவும் இருக்கணும். ஸோ இந்த சிஸ்டத்தை தானே நம்ம கொடுக்க போகிறோம், அதனால் இதே சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் தான் டிஎன்எஸும் கொடுக்கணும். அண்ட் டிஃபால்ட் கேட் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீரீஸில் இருக்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். 0.1 எது வேணாலும் கொடுத்துக்கலாம்னு வைங்களேன். க்ளோஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் கொடுத்துட்டோம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் காமிச்சிடறேன். ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்டாம் டேட்டாபேஸ் தான் இருக்கும். பாருங்கள், விண்டோஸில் என்டிடிஎஸ்ன்ற ஒரு ஃபோல்டரே கிடையாது. பாருங்கள், என்டிடிஎஸ்ன்ற ஒரு ஆப்ஷனே இருக்காது, அந்த ஃபோல்டரும் இருக்காது. அதுக்கு பதிலாக ஸ்டாம் டேட்டாபேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாம் டேட்டாபேஸ் தான் இருக்கா? இப்போ நம்ம இதை வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது இது வந்து ஸ்டாம் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தான் பார்ப்போம். ஸோ சர்வர் மேனேஜர், ஓகேங்களா? இந்த டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் ஓப்பன் பண்ணலாம். கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜர்னு டைப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சேம் பவர் ஷெல்லையும் அதே தான் ஓப்பன் ஆகுது பாருங்கள், லிங்க் ஆகிட்டு இருக்குங்களா? ஸோ சேம் பவர் ஷெல்லையும் இதே தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுக்கோங்க. ஆட் ரோல்ஸ் அண்ட் சொல்யூஷன், சரிங்களா?
ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் நாட் இன்ஸ்டால்டு இருக்குது. எனக்கு டிஎன்எஸும் வேணும். இந்த ரெண்டத்தை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி வச்சுருந்ததால இது எல்லாமே ரிமூவ் கேட்குது. அது நம்ம இங்கே வியூ பண்ணவும் பார்க்க முடியாது. இதை நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். சரி ஓகே இது வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்றதுக்காக இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் மோட் வச்சுக்கிட்டேன். சர்வர் மேனேஜர் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கணும், அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து ஆட் ரோஸ்ன்ற இப்போ இங்கே எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆட் ரோஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கொடுப்போம். ரோல் பேஸ்டு ஃபீச்சர் இன்ஸ்டலேஷன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம செட் பண்ண ஐபி அட்ரஸ். என்ன சர்வர் வேணும், சர்வர் செலெக்ஷன், இதுதான் இந்த சர்வரோட நேம் எல்லாமே. இப்போ என்ன பண்ணோம், இது இந்த கனெக்ட் பண்ணோம், பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே அப்படின்ற மாதிரிட்டு இது செக் பாயிண்ட் ஆகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம அது வரைக்கும் வீடியோ ஓகே இது செக் ஆகிட்டு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆட் ஃபீச்சர்ஸ் நமக்கு அடிஷ்னலாக என்ன தேவை, டிஎன்எஸும் தேவை. ஸோ டிஎன்எஸும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுப்போம். அதெல்லாம் தேவை இருக்கும், பட் இந்த கிளாஸ்க்கு இது போதும். இன்ஸ்டலேஷன் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டலேஷன் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதற்கு வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வீடியோட சைஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதுக்காண்டி. ஓகே இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஃபீச்சர் இன்ஸ்டலேஷன் ரெக்கார்ட் இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் டிஎன்எஸும் வந்துடுச்சு. ஸோ டிஎன்எஸோட சர்வர் டூல்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இது வந்து ஏடியோட டிஎஸ்
எல்லாமே வந்துருச்சு. வந்து promote this server as a domain controller. இது நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா நீ சர்ச் ஆகிட்டு வரும். இன்னொரு இது 3 ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா டொமைன் கண்ட்ரோலர் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு டொமைன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு எது கொடுக்கணும். நியூ டொமைன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டில் கொடுக்குறது. இது வந்து நியூ ஃபாரஸ்ட்டே க்ரியேட் பண்ணுறது. இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் நான் புதுசாகவே கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல .comனு கொடுக்கலாம், .in கொடுக்கலாம். ஓகேங்களா, வந்துடுச்சு. ஸோ 2016 யூஸ் பண்ணுறோம். எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து டைரக்ட் சர்வீஸ் ரீஸ்டோர் மோட்னு சொல்லுவாங்க. இது பேக்கப் அண்ட் ரீஸ்டோருக்கு தான் யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் இன்னொரு வீடியோவில் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஆனால் இது மறக்கக்கூடாது. இந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா ரீஸ்டோர் பண்ணும்போது அப்போ பார்த்துப்போம். சர்ச் ஆகிட்டு வரும். வந்துச்சுங்களா? ஸோ தென் சிஸ்டெக் வந்துச்சுங்களா? என் பேஸ் நேம் வந்துடுச்சு. பாருங்கள், கரெக்ட். இப்போ கேட்குது பாருங்கள், இந்த டேட்டாபேஸ் ஃபைல் சொல்லிட்டு நாம் தான் க்ரியேட் பண்ணுறோம். எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கும். எல்லாமே வேலிடேஷன் எல்லாமே கரெக்டாக வந்தோம்னாக்கா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு சர்வர் ரெடி ஆகிடும். நம்மளோட அந்த லோகோவே மாறிடும். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்ததுல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சோழன் சிஸ்டெக்னு வரும் பாருங்கள். அதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுக்குறது தான். டொமைன் கண்ட்ரோல், செக்யூரிட்டி செட்டிங்ஸ் எப்படி இருக்கும், கிரிப்டோகிராஃபி அல்காரிதம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்காக கொடுப்பாங்க.
இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது மாதிரி வரும். ஸோ இது ரன் ஆகட்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம அப்படியே வச்சுருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு வீடியோ அப்பப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணாவே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது வந்துட்டு ஸ்கீமா பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. அது பாருங்க, கான்ஃபிகரேஷன், டொமைன் கண்ட்ரோலர், எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. டொமைன் யூசர்ஸ் எல்லாமே இருந்துப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னாலுமே தெரியும் என்னென்ன உங்கள் சிஸ்டம்குள்ளார என்ன அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. பாலிசியை மாதிரி வருங்க, ஃபெட்ரோஸில் வந்து பாருங்கள். ரீஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். எப்படி இன்ஸ்டாலேஷன் ஆகுது, எப்படி க்ரியேட் ஆகுது, அந்த ஃபைல் பார்ட்டிஷன் இப்படிலாம் க்ரியேட் ஆகுதுன்றது எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தியரட்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். என்டிஎஃப்எஸில் ஃபைல் பார்ட்டிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஸ்கீமா பார்ட்டிஷன், டொமைன் பார்ட்டிஷன், அது மாதிரிட்டு ஒரு 5 பார்ட்டிஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கும், ஷோ ஆகுன்றதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே இப்போ செட்டிங்ஸ் எல்லாமே மாறிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, கூகுள் எந்த வெப்சைட் இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு வெப்சைட்டோட நேம் தான் என்ட்ரு பண்ணுவோம். இந்த வெப்சைட்டோட நேம் www. வெப்சைட்டோட நேம் போட்டு என்ட்ரு பண்ணோம்னா அது என்கிரிப்ட் ஆகிட்டு அந்த சர்வரோட அட்ரஸை ஹிட் பண்ணும். அதுதான் டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது. அந்த வெரிஃபிகேஷனுக்கு ரிவர்ஸ் லுக்கப்பும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு www. கொடுத்து google.comனு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சர்வரோட ஐபி அட்ரஸை போட்டாலும் அது வந்துட்டு அந்த சர்வரை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் வந்துட்டு ஃபார்வர்ட் லுக்கப்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் லுக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் டிஎன்எஸ், ப்ரஃபர்டு டிஎன்எஸ். இது ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். இதுதான் ஒரு சர்வர் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 2-3 இது பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ டேம் டேட்டாபேஸ் வந்துட்டு டிஃபால்ட் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும்போதே வந்துடும். அண்டு இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியில் வர என்டிடிஎஸ்ன்றது இட்ஸ் எ மேனுவல் டேட்டாபேஸ். நாம தான் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த நம்மள சிஸ்கால்லாம் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது காமிச்சது இல்லைங்களா, இது வந்து மேனுவல் டேட்டாபேஸ். ஸோ நாம தான் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நிறைய இருக்குதுங்க. ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்குது, யூசருக்கு
அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஸ்கீமா பார்ட்டிஷன் இருக்கு. இந்த என்டிஎஃப்எஸ்ல என்டிஎஃப்எஸ் பார்ட்டிஷன் ஒரு தனியாகவே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டிஷனில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். அதுக்கெலாம் டூல் இருக்குது. எல்டேப்னு ஒரு டூல் இருக்குது. அந்த எல்டேப் டூலை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அதை பைண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அது இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் உங்களோட ஆஃபீஸ் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களோட லோக்கல் பிசியில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது கஷ்டம், ஏதாவது க்ராஷ் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியலன்னா பண்ணாதீங்க. எதுவும் ஓகே, ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்துடுச்சு. பாருங்கள், மாறிடுச்சு பாருங்கள். ஸ்டோரேஜ் மிஸ்டேக் வந்துடுச்சுங்களா? சேம் தான். அதனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு சேம் தான். அது வந்துட்டு அப்படி இதுக்கு ரிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த சாம் டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா திங்ஸும் இந்த entities.dat இந்த ஃபைலுக்குள்ளே வந்து மூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், மேஜிக் ஃபோல்டர் வரும் பாருங்கள். ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சாரி. இது ஏன்னா நிறைய ஓஎஸ் போய்ட்டு வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஓஎஸ் போட்டிருக்கேன். அந்த விஎம்ஆருக்குள்ளார போட்டிருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே க்ரீன் கலர் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ விண்டோஸில் இது வரைக்கும் நம்ம என்டிடிஎஸ் இல்லைன்னு நம்ம தேடணும் இல்லைங்களா? இப்போ வந்துருக்கு பாருங்கள், வந்துருக்குங்களா என்டிடிஎஸ். இதில் entities.dat இருக்கு பாருங்கள். எத்தனை MB இருக்குது? இது ஒரு கொஸ்டின். இது எவ்வளோ MB இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப் அந்த கான்ஃபிகரேஷனை பொறுத்து. விண்டோஸ் 2008க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 20 MBலேருந்து 50 MB வரைக்கும் இருக்கும். அண்டு 2008 R2ல வந்துட்டு டில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 MBலேருந்து 150 MB வரைக்கும் டிஃபால்ட் சைக்கிளாக இருக்கும். இது வேரியேஷன் ஆகும், ஏன்னா சிஸ்டத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்து வேரியேஷன் ஆகும். நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதெல்லாம் பொறுத்து வேரியேஷன் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ டிஎன்எஸ் இருக்குது. டிஎன்எஸ் வந்துட்டு நம்ம ஆக்டிவேஷன் ஆகலை. டிஎன்எஸ் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவோம். டிஎன்எஸ் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு இதை காமிச்சிடலாம் பாருங்கள். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. அதான் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் டூல்ஸ் போனீங்கன்னா வரும். ஆன்டி டைரக்ட் அட்மின் சென்டர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு இதில் எல்லாமே இருக்கும்.
அதேமாதிரி இதில் வந்துட்டு டிஎன்எஸ் இருக்கும், குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதில் வந்து கன்சோலுங்க. இது வந்துட்டு கண்ட்ரோல் சென்டர் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து லோக்கல். ஆக்சுவலாக க்ளவுட்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. அஷ்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் என்னென்னா அங்கே ஒரு போர்ட்டலில் நீங்கள் பண்ணுங்க பார்த்தீங்களா, ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் எல்லாமே இதில் வரும். இதில் தான் வந்துட்டு ஓஎஸ் பே பண்ணிவிட்டு என்ன ரெனியூ பண்ண முடியாமல் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் எல்லாமே இங்கே இந்த அக்சஸ் கண்ட்ரோலில் வந்துருக்கும். சென்ட்ரல் அக்சஸ் பாலிசின்னு இருக்குது பாருங்கள், அக்சஸ் ரூல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியும். நியூ ரூல்னு போட்டிங்கன்னா அக்சஸ் ரூல் இதில் போய்ட்டு பண்ணலாம். ஓகேங்களா. சரி. இது வந்து யூசர் பாஸ்வேர்டு கொடுக்கறது, குளோபல் சர்ச் இதெல்லாம் இருந்தது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணணும். யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு வரணும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு யூசரை க்ரியேட் பண்ண முடியும். யூசர்ஸில் போயிட்டு ஒரு யூசர் மணி ஓகே. இதில் எதெல்லாம் மேண்டட்டரியான இருக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மேண்டட்டரி எல்லாமே கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ பாஸ்வேர்டு நம்ம கண்டிப்பாக செட் பண்ணணும். நான் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். இதே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். யூசர் நெக்ஸ்ட் லாகின் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்து லாகின் பண்ணும்போது வேறு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ புதுசாக வேணும் யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். நம்ம எதுனா கொடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு நான் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இதை கொடுத்துருவோம் நம்ம. ஃபினிஷ். ஓகேங்களா. புதுசாக ஒரு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்கள், குரூப்பும் க்ரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பில்டின் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பில்டின் குரூப்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நிறைய இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் இதில் எதுவுமே இருக்காது பாருங்கள். ஆனால் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன்ல, இது வந்து டொமைன் கண்ட்ரோலர். எந்த கம்ப்யூட்டர் இந்த வந்து என்டிடிஎஸ் ஃபோல்டர் வச்சுருக்கோ, இந்த ஃபைல் வச்சுருக்கோ, அது வந்து டொமைன் கண்ட்ரோலராக இருக்கும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூசர்ஸ் பாருங்கள். யூசர்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு 2 யூசர் க்ரியேட் பண்ணணும். இப்போ நார்மல் மேலே நெக்ஸ்ட்டு குமார்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். குமார். இப்போ மணின்ற ஒரு வந்துட்டு லிமிட்டட் ஆக்சஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டிஎன்எஸ்ஸும் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன். ஃபார்வர்ட் லுக்கப்பும் ரிவர்ஸ் லுக்கப்பும் வந்து சொல்கிறேன். இது வந்து கன்சோல், இது வந்து டூல்ஸில் இருக்கும். டூல்ஸில் டிஎன்எஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருங்களா, ஃபார்வர்டு லுக்கப் ஒன்று, ரிவர்ஸ் லுக்கப் ஒன்று, எல்லாமே ட்ரஸ்ட்டு பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்கும். ட்ரஸ்ட்டு பாயிண்ட்ஸ் தான் அப்போ வராது. ஏன்னா நம்ம மல்டி டொமைன் கான்செப்டில் தான் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கணும் ட்ரஸ்ட்டுக்கு. இருந்துச்சுங்களா, ஃபர்ஸ்ட் ஏ 190 160. அப்புறம் நம்ம ரிவர்ஸ் லுக்கப்பும் அதே மாதிரி பண்ணிக்கணும். நியூ டோன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபார்வர்ட் இது இருக்குது, ரிவர்ஸ் இது மட்டும் நம்ம பண்ணிக்கணும். ப்ரைமரி இதில் தான் ரன்னிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ஐடினா 192.168.0. இது நம்ம வந்து அப்டேட் அசோசியேட்டட் பாயிண்டர் பிடிஆர்னு ரெக்கார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த இதில் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் லுக்கப்பில் வந்துட்டோம்னா டிஃபால்ட்டாகவே வந்துடும், அப்டேட் ஆகிடும். அப்படி அப்டேட் ஆகலைன்னா இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஆல்மோஸ்ட் 2019 டிஃபால்ட்டாக வந்துடும். சம்டைம்ஸ் எதாவது வரலைன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வேணும். இப்போ நம்ம இதை செக் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டு கேட்வே அங்கே வேறு தானே நம்ம கொடுத்தோம். இப்போ பாருங்களேன், நம்மளோட இது வந்து ஷேரிங் சென்டரில் பார்ப்போமே. இதில் வந்து அந்த டிஃபால்ட் கேட்வே வந்து மாறி இருக்கும் பாருங்கள். சரி, விஎம்ஆர் குள்ள போகணும். இது சம்டைம்ஸ் அப்டேட் ஆகலைன்னா வந்துட்டு நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு இது பண்ணல. அந்த ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.
அதற்கு பாஸ் பண்ணிக்கலாம் வீடியோ. ஓகே, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகட்டும். ஓகே, சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. ஸோ அது லோக்கல் சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்தோட இது இருக்கும். ஸோ V6 எனேபிள் ஆகிடுச்சு, டிமிட் பண்ணிடுச்சு. இங்கே போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த பாருங்கள், இது மாறி இருக்கு பாருங்கள், இது மாறக்கூடாது. இது மாறிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் லாக்கப் ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இதுக்கு வந்து நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமோ அதே ஐபி அட்ரஸ் நீங்கள் வச்சிடணும். கோர்ஸ் கொடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இது ரொம்ப அவ்வளோ பெருசுலாம் கிடையாதுங்க. இது ரன் ஆகுதுன்னு பார்ப்போமா? கமெண்ட் ப்ராம்ப்ட்லையும் பண்ணலாம், இல்லைன்னா பவர் ஷெல் தெரிஞ்சவங்க பவர் ஷெல்லில் பண்ணலாம். எல்லாத்துக்கும் காமனான ஒரு இது தான். இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையோ? பவர் ஷெல்லில் பார்ப்போம். சம்டைம்ஸ் இது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். கொஞ்சம் செக் பாயிண்ட்லாம் பண்ணிட்டு வரேன். ஸோ அது ஃபைன் பண்ணியாச்சு. என்ன ஸ்டாக் கொடுத்தோம்னா வந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு solan.systech.com கொடுங்க. அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆச்சுங்களா?
ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஐபி அட்ரஸை கொடுப்போம். இதை கொடுத்தாக்க நம்ம இதை வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ரன்னிங் ஆகுது. ஃபார்வர்ட் இருக்கப்போ இருக்கு, ரிவர்ஸ் இருக்கப்போ இருக்கு. ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னா, IPv6ல் இதில் எனேபிள் ஆயிடுச்சு. TCP/IP6ல் ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் இது எனேபிள் ஆயிருந்தது ஒன்று. ஸோ அதுதான் அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி சின்ன சின்ன எரர் வரும், அது பண்ணிக்கலாம். நல்லா முடிஞ்சு. ஸோ இவ்வளோதாங்க, இதில் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த எல்லா வேலையும் முடிஞ்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் குரூப் இதில் இன்னொன்று காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இதில் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, மணின்னு ஒரு இது இருக்குது, குமார்னு. இப்போ குமார்ன்ற யூசர் வந்துட்டு லிமிட்டட் ஆக்சஸ், ரெண்டுமே லிமிட்டட் ஆக்சஸ். இப்போ நம்ம இது வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியும். இது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இதில் டொமைன் யூசர்ஸ்னு இருக்குல்ல, இதில் போய்ட்டு ஆட் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், சரிங்களா, கொடுத்துட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அவ்வளோ வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த மணின்றவுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். ஃபுல் ரைட்ஸ் வந்துடும். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல் ரைட்ஸ் இருக்கும், குமாருக்கு வந்துட்டு ஃபுல் ரைட்ஸ் இருக்காது. அவர் என்னென்னா டைம் டேட்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, நிறைய திங்ஸ் இருக்கும். அது மாதிரி தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு டொமைன் கம்ப்யூட்டர் எப்படி ஒரு அடிஷ்னலாக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் வந்து டொமைன் கண்ட்ரோலர். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் டொமைன் கண்ட்ரோலர். இதில் வேறு என்ன உங்களுக்கு கிளைண்ட் ஆட் பண்ணுறதும் அண்ட் இதுவும் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். கிளைண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த இந்த பார்ட்டிஷன்ஸ் என்டிஎஸ் இல்லைங்களா, என்டிடிஎஸ் அதனோட பார்ட்டிஷன்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.